இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாரும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நீங்கள் என்னை சின்ன குழந்தையா மூவிஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போது ஐ திங்க் ஒரு காலேஜ் கேர்ள் ரோலில் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். இப்போது வளர்கிறப்போ ஃபார் ஈச் ஏஜ் அதுக்கேற்ற மாதிரியான ரோல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ த ரைட் ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் அது ரொம்ப ரைட்டாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அந்த படத்தில் பண்ணியிருக்க ஆக்டிங் எல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். என்னோட டைரக்டர் சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கேமராமேன் சார் அண்ட் our producer சார், நட்டி சார், தேங்க்யூ ஸோ மச். யா, தேங்க்யூ. வணக்கம். என் பேர் அக்ஷரா ரெட்டி. நீங்கள்லாம் என்ன பிக் பாஸில் பார்த்துருப்பீங்க. சினிமா உலகத்துக்கு நான் கொஞ்சம் புதுசு, பட் தமிழ் மக்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் என்ன அவங்க வீட்டு பொண்ணாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தங்கச்சியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரெண்டாக நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாரோட சப்போர்ட்க்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் மீடியாக்குள்ளே வந்ததே எங்கள் அம்மாவோட கனவு தான். அண்ட் அவங்க சப்போர்ட்னால எப்போவுமே என் பின்னாடியே இருப்பாங்க. அவங்க தான் என்னோடய மேனேஜர், அவங்க தான் என்னோடய மவுத் பீஸ், அவங்க தான் எல்லாமே எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அம்மா தான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு என்னை இந்த மீடியாவில் அமுச்சு விட்டுருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபியூ இயர்ஸ் பேக் 2 இயர்ஸ் பேக் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நான் அம்மா இல்லாமல் என்னால் மீடியா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ஏன்னா வந்து ஃபுல்லாக அம்மா பாப்பா மாதிரியே வளர்ந்துட்டேன் நான், ஃபுல்லாக அவங்களே பார்த்துக்கிட்டு. அண்ட் மீடியாலாம் நம்மளுக்கு கஷ்டமாகும். அம்மா மாதிரி ஒரு ஆள் ஒரு சப்போர்ட் பக்கத்தில் இல்லைன்னா ஒரு பொண்ணு தனியாக வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அது இந்த ரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால தட் ஒப்பீனியன் இஸ் சேஞ்ச்ட். அண்ட் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது. கதையும் தாண்டி ஸ்கிரிப்டும் தாண்டி டைரக்டர் சார் அண்ட் மனோபாஸ்கர் அண்ணா இவங்கெல்லாம் ஸ்கிரிப்டை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து எங்களுக்கு சிஸ்டர் மாதிரி, நீங்கள் எங்களை அண்ணானே கூப்பிடலாம், உங்களை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குறோம், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துப்போம், செட்டில் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு நம்பிக்கை. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு அப்பா இப்படிலாம் சொல்லுவாங்களா, மீடியாவில் இப்படி வெல்கம் பண்ணுவாங்களா, நான் யோசிச்சு பார்க்கும்போது நினச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் அமேஸ்ட். தென் தட் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் இந்த படத்துக்கு ஓகேன்னு சொல்லி நான் பண்ணலான்னு நினச்ச ஆரம்பித்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சாங்கன்னா எந்த பொண்ணு வேணால் நம்பி சினிமாக்குள்ளே வரலாம். அண்ட் ப்ரொடியூசர் அண்ணாவை பற்றி சொல்லணும். நான் இவர் வந்து ஹார்ட்லி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துருக்கேன். வந்தோடனே தங்கச்சி நல்லா இருக்கீங்களா, அண்ட் அசோசியேட் அண்ணா, சலீம் அண்ணா, எல்லாருக்கும் எனக்கு வந்துட்டு அவங்க பேர் கூட இல்லை, நான் அண்ணான்னா சொல்லியே பழகிடுச்சு. அவ்வளோ நல்லா என்னை வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் கம்மிங் டு த ஸ்கிரிப்ட், இவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும், சும்மா ஒரு கிளாம் டால் மாதிரி ஒரு படத்தில் வந்தோமா போனோமா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்துருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்கிரிப்டில் வந்துட்டு இட் இஸ் நாட் லைக் அ கிளாம் டால். இந்த கதைக்குள்ளார வர ஒரு கதாபாத்திரம் மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் இட் ஹாஸ் எனக்கு வந்து சொல்லிட்டா வெளில ஸ்கிரிப்ட் வந்துருமேன்னு பயமாக இருக்குது. நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க எவ்வளோ இது எவ்வளோ நல்லா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு டைரக்டர் சார் அவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நட்டி சார் பற்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்னை ஃபீல் பண்ண வச்சிங்க. அண்ட் சார் கூட நடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்க்கும்போது இட் லுக் வெரி நேச்சுரல் ஆக்டிங் மாதிரி இருக்கும். அது எப்படி சார் பண்ணுறீங்க, எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார். அண்ட் அருண் பாண்டியன் சார், சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சச் அ கிரேட் ஆக்டர். அண்ட் அவர் ஆக்டர் மட்டும் இல்லாமல் வந்து சச் அ டிசிப்ளின்ட் பர்சன். ஹீ நோஸ் எல்லாமே அபவுட் கண்டினியூட்டிலேருந்து ஒரு படம்னா அந்த ஹீஸ் பீன் அ டைரக்டர், ஹீஸ் பீன் அ ப்ரொடியூசர், ஹீஸ் பீன் எவ்ரி திங் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ நிறையா கற்றுக்கிட்டோம் சார்கிட்ட. அண்ட் வினோத்னி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ கிரேட் சப்போர்ட். அண்ட் மூனார் ரமேஷ் சார் இங்கே வரல. நான் வந்துட்டு ஒரு ஆக்டிங் வந்துட்டு ஒருத்தங்களை பார்த்து லைக் ஆச்சரியமாக பார்த்ததுன்னா வந்து மூனார் ரமேஷ் சாரை பார்த்தேன் நான். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ். அண்ட் நீங்கள்லாம் படம் பார்த்து ரசிப்பீங்க நம்புகிறேன். அண்ட் பிளஸ் மீ ஃபார் திஸ் ஜேர்னி. தேங்க்யூ. வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம்.
ரைட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்ம். அந்த கதையை சொல்லும்போதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரமேஷ் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து அதுக்கப்புறமா பல பேர்ட்ட ஒர்க் பண்ணார். இந்த கதை எழுதும்போதே இந்தந்த கேரக்டரில் யார் யார் நடிக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் ஆல்ரெடி எழுதி வச்சுருந்தார். அந்த நோக்கத்தில் தான் போய் அருண் பாண்டியன் சாருங்க அவங்ககிட்ட கதை சொன்னாங்க. முதல்ல அருண் பாண்டியன் சாருக்கு சின்ன டவுட் வந்தது. ஏன்னா அன்பிற்கினியில் அவர் கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஒரு ஏரியாக்குள்ளே நடக்கிற விஷயம் அதில் இத்தனை வேரியேஷன் கொடுக்கணும். அஸ் எ ப்ரொடியூசராக அதுக்கு வந்து ஸ்கேல் வரணும். எப்படி பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நட்டி நீ படிச்சியாண்ணா? நான் படித்தேன் சார்ண்ணா. பண்ணலாம், நான் பண்ணலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்கிறேன்? பண்ணுங்கள் சார், ரொம்ப நல்லா இருக்கும் சார் உங்களுக்குன்னு. அப்படி தான் அந்த படத்துக்குள்ளே அருண் பாண்டியன் சார் வந்தார். ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவரோட மெமரி வந்து பெரிய ஸ்ட்ராங்கான மெமரி. ஆல்மோஸ்ட் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணாமல் ஒரு கோ டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணார். அதுதான் பெரிய விஷயம். ஒவ்வொரு கண்டினியூட்டியும் எல்லாம் ஸ்டேஜிங் போதெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணி அப்படிலாம் பண்ணார். அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணார். அதெல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வினோதினி மேம் வந்து கமல் சார் டீமு. அவருக்கு ஈக்குவலாக படிக்கக்கூடிய ஒரு 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 லேடி. அவங்க பல விஷயங்களை படித்தவங்க. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்க வந்து அவங்க வந்து அந்த செட்டுக்குள்ளே வந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு இடத்துல உட்காத்தியே வச்சுருப்போம். நகராமலே இருப்பாங்க. பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி ஒர்க் பண்ணாங்க அந்த படத்தில். வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 7 டேஸா வாடவர் டேஸ் அவங்க. அப்புறம் அக்ஷரா ரெட்டி அவங்க வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அக்ஷரா ரெட்டியோட ஃபாதர் வந்து சுதாகர் ரெட்டி சார். ஐஐடி சென்னையில் வந்து கெமிக்கல் இதில் வந்து கோல்டு மெடலிஸ்ட் அவங்க. 2வது பார்லிமெண்ட் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதுக்கு புல்லட் ப்ரூஃப் பண்ணி கொடுத்த ஒரு ஃபேமிலி அவங்க. அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அவங்க அவங்க அவங்ககிட்ட டேண்ட்ரம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது அவங்களுக்கு. எப்படி வந்து பண்ணாங்க அவங்க? அந்த அந்த டெடிக்கேஷன் இருக்குது. காலையில் 7 மணிக்கு வந்தாங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் நின்றுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு 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 பெரிய சப்போர்ட் அவங்க அந்த இது பண்ணாங்க. மறக்கவே முடியாது. தேங்க்யூ அக்ஷரா, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணது. அப்புறம் யுவீனா, நான் அந்த இதை சொல்ல முடியாது, அதனால நான் இப்போ எதுவும் சொல்ல விரும்பல. சின்ன குழந்தை ஆக்டர்ஸாக இருந்து இப்போது இந்த படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் எமோஷன் சீன் வந்து இருக்கும், அவங்களோடது இருக்கும். அதை பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வரும். அது வந்து நான் இப்போ கூட கேரண்டியாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம ஆதித்யா, அனுபமா மேடமோட சொன்னவர். அவருக்கு வந்து முதல் படம். ஆனால் முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல. நான் எங்கேயாவது நடிப்பு கற்றுக்கிறதுக்காக எங்கே போனீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, நான் வீட்டில் சொல்லி கொடுத்தது தான். அப்புறம் இந்த ஸ்கிரிப்டை முன்னாடியே கொடுத்துட்டாங்க, படித்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணேன்னாரு. கிரேட் ஒர்க் பிரதர். அப்புறமா நம்ம வில்லன் ரோஷன், அவர் வந்து இவருக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குங்க. ரொம்ப அருமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கிட்ட நம்ம இப்போ கை நீட்டி பேசுகிற மாதிரிலாம் சீன் வந்தது. அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிரேட் ஃப்யூச்சர் தலைவர். அப்புறமா ரவி மரியா சார், நல்ல நண்பர். நம்ம கூப்பிட்டதும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உடனே வந்து பண்ணுவார். எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு அந்த மாதிரி பல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லி பண்ண ஹெல்ப்பு வந்து உங்களுக்கு கண்ணுக்கு ஓரளவு தெரியலாம். அவர் யாருக்கும் தெரியாமல் பண்ண ஹெல்ப் வந்து பல விஷயங்கள் பல பேருக்கு பண்ணியிருக்காரு. அப்படி தான் ரமேஷ், சலீம் அவங்க எல்லாருக்கும் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான ஹீரோஸை பற்றி நான் சொல்லணும். மூணார் ரமேஷ் பண்ணியிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் தங்கதுரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு முக்கியமான ஹீரோஸ் நான் சொல்கிறது கேமராமேன் பத்மேஷ், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா ஆஸ் அ ஸ்கேல் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப அது பெரிய போராட்டம். அது ஏன்னா ஒரே இடத்துக்குள்ள ஒரு பல விஷயங்கள் நடக்கும்போது அதில் வேரியேஷன் கொடுக்கணும். அந்த வேரியேஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணார். அப்புறம் குணா, மியூசிக் டைரக்டர் குணா, ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருந்தார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நாங்கள் படம் எடுக்கும்போது இது எப்படி வரும், சரி இதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் பார்த்து பாரு அப்படிலாம் நினைப்போம். அவர் பார்க்கலாம் இல்லை, அதிலே வாழ்ந்துட்டார். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் தாமு சார், பிரில்லியன் சார். நீங்கள் தான் ஆக்சுவலாக இன்னொரு ஹீரோ இந்த படத்துக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வந்து அத்தனை வேரியேஷன் கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். டெக்னிக்கலி வந்து ரொம்ப சவுண்ட். அப்புறம் இன்னொரு ஹீரோ இருக்கார், எங்கள் நாகூரான் ராமச்சந்திரன் எடிட்டர். பிரமாதமான ஒரு எடிட்டர். இந்த இந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே. இதை ஆர்டர் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம என்னதான் ரஃப் கட்டாக கொடுத்தா கூட அது அந்த நுணுக்கத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் நாகூரான் வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தார். அண்ட் கோ டைரக்டர் மணிபாஸ்கர் சார், சலீம் அவர்கள், ஸ்ரீதர் அவர்கள். அப்புறமா ப்ரொடியூசருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். என்ன ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது பெரிய ஸ்கேலாக ஒன்று வரும், நம்ம காசு செலவு பண்ணுறோம், அந்த காசு செலவு அதில் தெரியணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. அப்படிலாம் எப்படி ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு இவ்வளோ விஷயத்தை பண்ண முடியும்? ஒரு ஸ்டேஷனில் நடக்கிற விஷயம் அப்படின்னா என்னென்ன மாதிரி நடக்கும், எப்படி நடக்கும், அதான் எந்த யோசிக்கவே யோசிக்காமல் என்ன வேணுமோ எப்போ வேணுமோ கொடுத்தாங்க. அப்படி அவங்களால கொடுத்தனால தான் ஆக்சுவலாக 23 நாள் தான் இந்த படம் ஷூட்டிங், 24 நாள் கிடையாது, 23 நாள் தான் ஷூட்டிங். ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. அண்டு இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் பல விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதில் என்னென்னா
நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் சுதந்திரம் கொடுக்கணும், கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஆனால் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வந்து அது ஆபத்தான வழிக்கு கூட்டிகிட்டு போயிடும். அதை மைண்டில் வச்சுக்கணும். நம்ம வந்து நம்ம குழந்தைகள் மேலே சுதந்திரம் கொடுக்குறங்கிற பேரில் ஒரு கண் வைக்கலாம், ஆனால் அவங்கள ஸ்டாப் பண்ணக்கூடாது, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அது வேறு வழிக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ரமேஷ் வந்து இந்த த்ரில்லருங்கிற ஆங்கிளில் வேறு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எல்லாரையும் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் தேங்க்ஸ் அலாட். இந்த படத்தை 26 தியேட்டரில் வருது. நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க, இந்த படத்துக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தமிழ் பத்திரிகையும் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, மற்ற மொழி படங்கள்லேயும் ஒரு சின்ன கண்டென்ட் நல்லா இருந்தால் கூட அவங்க பிரமாதம் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த கண்டென்ட் இதில் புதுசாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறது மாதிரி இந்த சினிமாவுக்கும் நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க நான் ரொம்ப நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அருண் பாண்டியன் சார் வந்து ஆக்சுவலாக முதல் 3 நாள் ப்ரொமோஷன் போச்சு, சேனல் இன்டர்வியூஸ்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலிலாம் வந்து அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி வச்ச ட்ரிப் இது. அதனால் ஜெர்மனிக்கு போயிட்டாங்க அவங்க. இவர் வந்து எங்களுக்காக 1 நாள் 2 நாள் போஸ்ட்போன் பண்ணி டிக்கெட்டை மாற்றி போட்டு, அது ஆப்வியஸ்லி அது எத்தனையோ லேக்ஸ் ஆகிருக்கும் அந்த டிக்கெட்டை மாற்றுறதுக்கு. ஸோ நேற்றோ முந்தினத்தை தான் கிளம்பியிருக்காரு, அதனால அவரால் இன்றைக்கி வர முடியல. அதே மாதிரி மூணார் ரமேஷ் சார் வந்து கன்னியாகுமரியில் ஷூட்டிங்கில் இருக்கார். அவரும் நேற்று வரைக்கும் எங்களுக்கு ப்ரமோஷனில் தான் இருந்தார். ப்ளஸ் பத்மேஷ் சாரும் வேற ஒரு படம் ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால அவரால் வந்து கலந்துக்க முடியல. தேங்க்யூ. ரவி மரியா அதிகம் சம்பளம் கேட்டாரா இல்லை அவருக்கு ஏற்ற கேரக்டர் இதில் இல்லையா? ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணதான் நட்டி சார் அவருக்கு அவரும் பண்ணதா சொன்னீங்க. இந்த விழாவுக்கும் அவ்வளோ தூரம் பெருந்துமே வந்திருக்கிறாரு. ஏன்னா அவர் சின்ன கேரக்டர் கொடுத்தா கூட பண்ணுவார், ஒரு கெஸ்ட் ரோல் கூட இல்லையா அதில்? இல்லை சார், அவருக்கு அந்த படத்துக்கு கேரக்டர் இல்லை சார், அதுதான் உண்மை. ஆமாம் சார். சார் நட்டி சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் பார்த்தேன் அந்த பொண்ணு யுவானாவா அவங்கள அந்த பக்கம் தள்ளிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் கூப்பிட்டீங்க. நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன். அப்புறம் தான் அவங்க ஒரு நல்ல ஃபேமிலி, பெரிய பாராளுமன்றத்துக்கெல்லாம் புல்லட் ப்ரூஃப்லாம் பண்ணாங்க, ஐஐடின்னு அந்த மரியாதை. அதாவது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க அவங்க. அந்த அந்த அப்படி ஒரு எண்ணமே இல்லாமல் வந்து நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சாங்க. மேடம் நீங்கள் வந்து நீங்கள் நில்லுங்க, மேடம் நீங்கள் அங்கேருந்து ஓடிவாங்க, இதெல்லாம் சொல்லும்போது என்ன எதுக்காக சொல்கிறாங்கன்னு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம, அதே மாதிரி எனக்கு இன்னும் வேணும், இன்னும் இருந்தால் தான் உள்ள செட்டுக்குள்ளே வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி எதிர்பார்க்குறது. ஆனால் இவங்ககிட்ட அப்படி அந்த எதுவுமே கிடையாது. அதனால தான் அவங்க ஃபாதர் வந்து இன்றைக்கி வந்து நேஷனல் லெவலில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு மனிதர்கள் அவர் ஒருத்தர். நட்டி சார், சொல்லுங்கள். கேப்டனுக்கு அப்புறம் அதிகமாக காக்கி சட்டை போட்டது நீங்கள் தானே நினைக்கிறீங்களா? ரொம்ப நன்றி. அப்படி இருந்தா ரைட் இல்லை, அப்படி இல்லை. ஸ்கிரிப்ட் எழுதும் போதே அது போலீஸு கெட்டவனாக இருந்தாலும் சரி, நல்லவனா ஹீரோவாக இருந்தாலும் சரி நட்டின்னு எழுதுறாங்களோ? அப்படி தான் நினைக்கிறேன் சார். ஏன்னா வந்து கதை சொல்கிறாங்க, ஆனால் ஒவ்வொரு போலீஸும் வேறு வேறு மாதிரி இருக்காங்க. இப்போ கர்னல் இந்த கண்ணபிரான் வேறு, இதில் இந்த மகாராஜன் இந்த வரதராஜன் வேறு, இந்த படத்தில் இருக்க போலீஸ்காரர் வேறு. ஸோ ஒவ்வொரு போலீஸ்காரர் வேறு மாதிரி இருக்கிறதுனால நான் படம் கதையும் நல்லா இருக்குது. இது நான் பண்ணலன்னா இன்னொருத்தர் பண்ண போகிறாரு, நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோன்றுறது தான். டேரக்ட் சார், இந்த நேம் வந்து ரைட் அப்படின்னு இங்கிலீஷில் வந்திருக்கு. இது ஒருவேளை பேன் இந்தியா போகிறதுக்காக வச்சுருக்கீங்களா? இல்லை சார், இது வந்து ரீச் ஆகணும் இருக்காங்க சார். இந்த கேரக்டரோட பிளேவே அப்படி தான் இருக்கும். இந்த கேரக்டர் பண்ணது சரி அப்படிங்கிறது தான் ரைட் ஆஃப் ஜஸ்டிஸ். சார் கதை என்ன போலீஸ் ஸ்டேஷனாக ஹைஜாக் பண்ணுறாங்களோ? அது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார். இல்லை இந்த லேப்டாப் வந்த பிறகு கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். அக்ஷரா மேம்,